ரஜினி கேங் காதல் ஜோடியான நாயகன் ரஜினி கிஷனும் திவிகாவும் ஊரை விட்டு ஓடி போகிறாங்க. அப்போது அமைச்சரோட காரை திருடிட்டு வந்த முனிஷ்காந்த் கிட்ட லிஃப்ட் கேட்டு அந்த காரில் இந்த காதல் ஜோடி ஏறிக்கிறாங்க. அதே சமயம் நகையை திருடிட்டு வர கல்கியும் கரெக்டாக அதே காரில் லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிறாரு. காரை திருடின முனிஷ்காந்தை அமைச்சரோட அடியாட்கள் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் கல்கியையும் ஒரு கும்பல் தேடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் ஓடி வந்த காதல் ஜோடிக்கு தான் திருடிட்டு வந்த தாலியை கொடுக்குறாரு கல்கி. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த தாலியில் பேய் இருக்குது. இதனால் நாயகிக்கு பேய் பிடிச்சிருது. இறுதியில் இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ரஜினி கேங். ஒரு வழியாக கதையை சரியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இது பேய் படம் தானே, கதையும் தேவையில்லை, லாஜிக்கும் தேவையில்லை. நாயகன் ரஜினி கிஷன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்காரு. அவருக்கு காமெடியும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நாயகி திவிகா சூப்பரான நடிப்பு கொடுத்துருக்காங்க. காமெடி, ஆக்ஷன், கிளாமர்னு எல்லா ஏரியாவிலையும் கலக்கியிருக்காங்க. முனிஷ்காந்த் தன் வரக்கூடிய காட்சிகளில் ஓரளவுக்கு சிரிக்க வைக்க முயற்சி செஞ்சுருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், கல்கி, கூல் சுரேஷ், லொலுசபா மனோகர் எல்லாருமே ஓரளவுக்கு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜோஸ் ராபர்ட்டோடைய மியூசிக்கில் பாடல்கள் எனர்ஜியாக இருக்குது. பின்னணி இசையும் ஓகே தான். சதீஷ்குமாரோட ஒளிப்பதிவு குறையில்லாத உழைப்பை கொடுத்துருக்கு. தாலியை வச்சு காமெடி பேய் படம் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு இயக்குனர். ஆனால் காட்சிகளில் புதுமை இல்லாததால் ஓரளவுக்கு ரசிக்க முடியல. ஆனாலும் அங்கங்கே சிரிக்க வைக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ரஜினி கேங் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, ஆனாலும் வெற்றி கூட்டணி.